கர்த்தருக்குள் பிரியமான இந்த குழுவிலே கூடி அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் ஊழியதாசர்களுக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே முதலாவது உங்களுக்கு குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். நாம் இன்றைய நாளில் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திற்கான முன்னுரையை நாம் படிக்க இருக்கிறோம். பிறகு வசன ஆய்வுக்காக நாம் செல்வோம். கடந்த வாரங்களில் வெளிப்படுத்தல் 17, 18 ஆகிய அதிகாரங்களில் பாபிலோனுக்கான தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 19 பரலோகத்தில் திரளான கூட்டமிடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது என்று யோவான் கேட்டதிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. பரலோகத்தில் உள்ளவைகள் தேவனை இவ்விதமாய் துதிப்பதை வெளிப்படுத்தல் திரும்ப திரும்ப விவரிக்கிறது. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 10-11, 5ஆம் அதிகாரம் 4-13, 7ஆம் அதிகாரம் 11-12, 11ஆம் அதிகாரம் 16-18 இந்த அல்லேலூயா என்ற வார்த்தையானது நமக்கு வருகிறது. அல்லேலூயா என்ற வார்த்தையின் நேரடி பொருள் யெகோவாவே, யெகோவா உம்மை துதிக்கிறோம் என்பதுதான். தேவன் சிருஷ்டிகராய் இருக்கிறபடியால் எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 4:11, 19 அதிகாரத்திலும் இருக்கிறது. 19ஆம் அதிகாரம் 1 குறிப்பிட்டுள்ள இந்த வல்லமை என்ற கிரேக்க பதம் டுனாமிஸ், இந்த வார்த்தையிலிருந்து இது வருகிறது. அதாவது டைனமைட் என்ற ஆங்கில வார்த்தை இதனுடைய பொருள். அது விசை, அதாவது ஃபோர்ஸ். 18ஆம் அதிகாரத்தில் பாபிலோன் அளிக்கப்பட்டது தேவனுடைய அளவற்ற வல்லமையின் விவரிப்பாக உள்ளது. அது பரலோகத்தில் உள்ளவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு துதிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 18 துன்மார்க்கர் மீதான தேவ கோபாக்கினை வெளிப்பட்டிருப்பது போல 19ஆம் அதிகாரம் நீதிமான்கள் ரட்சிக்கப்படுவதை வலியுறுத்துகிறது. ஆகவேதான் 19ஆம் அதிகாரம் 1 தேவன் ரட்சிப்புக்கும் பாத்திரராகவும் எல்லா வல்லமைக்கும் காரணமாய் இருக்கிறார் என்பதை அங்கீகரிக்கிறது. 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள துதிக்கான அடிப்படை என்னவென்று வசனம் 2 கூறுகிறது. தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று விவரிக்கப்பட்டுள்ளது. தன் வேசித்தனத்தினாலே பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாயத்தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவரிடத்தில் பழிவாங்கினாரே என்றார்கள். இப்ப பாபிலோனை தேவன் நியாயந்தீர்ப்பதற்கான 2 பெரிய காரணங்களை மீண்டும் காண்கிறோம். அவள் பூமியை கெடுத்து கர்த்தருடைய ஜனங்களை துன்புறுத்தினாள். 17ஆம் அதிகாரம் 1-6, 18ஆம் அதிகாரம் 21-24 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். நாம் பல நாட்களாக பாபிலோனை பற்றி தான் விரிவாக நம்ம படித்தோம். உலகத்தினுடைய கேட்டுக்கு தப்ப வேண்டும் என்று இது மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெரிய நினைவூட்டுதலாக இது இருக்கிறது. ஏன்னா உலகம் அவ்வளவு மோசமான காரியங்களை நமக்குள் கொண்டு வந்துவிடும். உலகம் ஒரு மாயை, ஆனால் உலகம் மனிதர்களை மிக ஈர்க்கக்கூடிய ஒரு காரியமாக காணக்கூடிய ஒரு மாயையாக இருக்கிறது. அழிந்து போகிற இந்த உலகமானது மனிதர்களை, கிறிஸ்தவர்களை கெடுப்பதற்கு அநேக வேலைகளில் நம்மை ஈடுபடுத்திவிடும். அதுக்காக இது அடிக்கடி அதிலிருந்து வெளியே வரும்படி நம்மை கேட்டுக்கொள்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4 அது மாத்திரமல்ல, தேவன் எல்லாவற்றையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்றும் நம்முடைய எல்லா உபத்திரவங்களிலும் அவர் கூட இருக்கிறார்
என்றும் நினைவுபடுத்துகிறது. அப்ப எல்லா அக்கிரமக்காரரும் அழிந்து போவார்கள், எல்லா நீதிமான்களும் மேற்கொள்வார்கள். 3ஆம் வசனத்துல பரலோகத்தில் உள்ள திரள் கூட்டம் மறுபடியும் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தாங்க. பின்பு பாபிலோன் புகை என்றென்றைக்கும் எழும்பிற்று என்று சொல்லப்படுகிறது. இது பாபிலோனுக்கான தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு நாள் உண்டு. அது மகா நாளுக்கு பிறகு நித்திய அக்னியிலே நித்திய தண்டனைக்காக போவார்கள். நம்ம மத்திய 25ஆம் அதிகாரம் 31-46 வரைக்கும் கூட என்ன நடக்கும் என்பதை விவரிக்கிறது. இயேசு மீண்டும் வருவார், வந்து ஜுவாலித்து எரிகிற அக்னியிலே தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களையும் பழி வாங்குவார். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். நம்ம இந்த வார்த்தையை 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7-10 வரை கூட வாசிக்கிறோம். தேவனை அறியாதவங்களுக்கு கூட தண்டனை பெறுவாங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 8-11 வசன பகுதி இந்த பாபிலோன் வீழ்ச்சியை நரகத்திலான நித்திய தண்டனைக்கு சமப்படுத்துகிறது. அங்கு தேவனற்றவர்களும் மனம் திரும்பாத ஜனங்களும் தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதிவை குடிப்பார்கள் என்றும், பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும், அவர்களுக்கு இளைப்பாறுதல் இராது என்று சொல்லுகிறது. இதெல்லாம் இந்த யெகோவா மக்கள் இதெல்லாம் நம்புறது இல்லைங்க. ஒரு ஆசீர்வாதம் மட்டும் இருக்கும் நம்புறாங்க, தேவன் தண்டிக்க மாட்டார் நினைக்கிறாங்க. ஒருவேளை இன்றைய நாட்களில் பூமியில் நம்மளுக்கு தண்டனை இல்லை என்று எல்லா நேரங்களிலும் சொல்ல முடியாது. சிலருடைய பாவங்கள் முந்திக் கொன்றோம். ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் விதிமுறை பிரமாணங்கள். கீழ்ப்படிந்தால் பழைய ஏற்பாட்டு சட்டங்களை பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிந்த ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சாபம் என்று இருக்கிறது. இன்றைக்கு அதுபோன்ற சட்டங்கள் நமக்கு வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் கீழ்ப்படியாவிட்டால் என்னவென்று நமக்கு சொல்லுகிறது. கீழ்ப்படியாத மக்களும் எவ்விதமாய் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறது. தேவனுடைய விருப்பம் அதில். நம்ம கீழ்ப்படியாமைக்காக இந்த இடம் கண்டிப்பாக இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு இளைப்பாறுதல் இராது என்று சொல்லுகிறது. இது கிறிஸ்துவின் உபதேச வகையில நித்திய நியாய தீர்ப்புக்காக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 இந்த வார்த்தையானது பேலிக்சன் நடுங்க வைத்தது. நியாய தீர்ப்பு கேட்ட உடனே அவர் நடுங்கிட்டாங்க. பாருங்க, பொல்லாப்பு செய்யறவங்க தான் நியாய தீர்ப்பு குறித்து நடுக்கம் வரும். ஆனா நீதிமான்கள், பூரணம் உள்ளவர்கள் பயமில்லாமல் தைரியமானவர்களாக இருப்பார்கள். பாருங்கள், நியாய தீர்ப்பு அவ்வளவு பயங்கரம், விரோதிகளை பட்சிக்கிற நாள் அது. அப்ப கேட்போர் எல்லாரையும் நடுங்க வைக்க வேண்டும். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். ஜனங்களுக்கு மனம் திரும்புதலை தூண்டி அதன் அடிப்படையில் ரட்சிப்படைந்து அக்னியிலிருந்து இழுத்து விடுவதற்கான பயத்தை உண்டாக்கும்படி திட்டமிடுகிறது. யூதா 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நமக்கு இந்த நியாய தீர்ப்பு என்பது ஒரு அஸ்திபாரமான உபதேசம். அப்பப்போ நியாய தீர்ப்புகளை குறித்து நாம் விவரித்து அங்கு அக்னியிலிருந்து இழுத்து விடுவதற்கான வேலையை நம்ம தொடர்ந்து செய்யணும். அது பயம் நிறைந்த நாள். அப்போ துன்மார்க்கனுக்கான நித்திய முடிவு குறித்து பேசி நம்ம எச்சரித்த பிற்பாடு வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 4-9 வசன பகுதி நீதிமான்களுக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற மகத்தான ஆசீர்வாதங்கள் பற்றி பேசுகிறது. வசனம் 4 நமக்கு முதலில் 4ஆம் அதிகாரத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். பெரும்பாலும் ஆமேன் என்பதற்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அப்படியே ஆக்கடவுது என்று நமக்கு தெரியும்.
சிலங்க நம்ம செல்ல மியூட் போட்டதுனால திடீர்னு நம்ம ஆமேன்னு சொல்ல முடியல. அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் பண்ணி வச்சிருக்கணும். ஆனால் நம்ம ஆமேன்னு சொல்லிடுறோம், அது நம்ம அனைவரும் கேட்கறது இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஆமேன் என்பது கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது ஜெபிப்போம் பன்மையில் சொல்கிறோம். ஜெபித்து முடித்த உடனே எல்லாரும் நம்ம ஆமேன்னு சொல்கிறோம். அது நேர்மையான ஜெபங்களுக்கு நம்ம அப்படியே ஆகக்கடவுது என்று நம்ம சொல்லணும். ஆனால் நேர்மையற்ற ஜெபங்களுக்கு நம்ம ஆமீன் கண்டிப்பாக சொல்ல முடியாது. என்ன சொன்னால் நம்ம அதுக்கும் துணை போகிறது மாதிரி ஆயிடும். அதனால நம்ம ஜெபங்களை நம்ம கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக கண்டிப்பாக இருக்கணும். சில மக்கள் சொல்றது போல சும்மா எதுக்கு அடுத்தாலும் ஆமீன்னு சொல்லி பழக்கமாக சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ இந்த வசனமானது ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டாங்க. இது இந்த ஜீவன்கள் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் செய்கிறது என்று விவரிக்கப்படுகிறது. அதற்கு ஒத்துப்போகிறது. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8-11 அடுத்த வசனம் 5 மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. தம்முடைய எல்லா ஊழியக்காரமிடந்தும் துதிகளை பெற்றுக்கொள்ள தேவன் பாத்திரராயிருக்கிறார். இந்த வசனம் நாம் தேவனுக்கு பயந்து அவருக்கு ஊழிய செய்ய வேண்டிய, அதாவது அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்ற கடமையும் வெகு அதிகமாய் நினைப்பூட்டுகிறது. இது எல்லா மனுஷர் மேல விழுந்து கடமை. பிரசங்கி 12:13 வாசிக்கிறோம் இல்லையா? எல்லா மனுஷரும், யாரும் அதில் தப்ப முடியாது. இக்கடமையை நிறைவேற்றும் எல்லா தேசத்தாரும் தேவனுக்கு ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பட்சபாதம் தேவன்கிட்ட கிடையாது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34-35 நம்ம அதை வாசிக்கிறோம். தேவனுக்கு பட்சபாதம் இல்லை. எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் அவருக்கு உகந்தவனாக இருக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1-4 மீட்கப்பட்ட திரளான கூட்டத்தார் பரலோகில் புதுப்பாட்டை பாடுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போலிருந்ததாக விவரிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 19:6 திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெல்ல இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தத்தை யோவான் கேட்டார். அந்த சத்தம் அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். 19ஆம் அதிகாரம் 6-7. அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் மணவாளனுக்காக ஆயத்தம் கண்டிப்பாக இருக்கணும். ஆயத்தம் இல்லைன்னா கைவிடப்படுவோம். இந்த அதிகாரத்தில் பிதாவை துதிக்க சொல்லி கேட்பது இது 4ஆம் முறை. இங்கே அவர் சர்வ வல்லமையுள்ளவராகவும் ராஜ்யபாரம் பண்ணுகிறவராகவும் இருக்கிறபடியால் அவரை துதிக்க சொல்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவு துன்மார்க்கமும் துன்புறுத்தலும் நடந்தாலும் தேவன் ஆளுகை செய்கிறவராக இருந்து எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். தீமை செய்கிற அனைவரும் தேவனுடைய கோபாக்கினையில் பங்கு பெறுவார்கள் என்பது, தேவனுடைய நீதிமான்கள் எல்லோரும் அதற்கான பலனை பெறுவார்கள் என்பதும் மிக திட்டமான மாறாத ஒன்று. இங்கே முக்கியப்படுத்தப்பட்டிருக்கும் பலன் கிறிஸ்துவின் மணவாட்டி, கிறிஸ்துவானவர் ஆட்டுக்குட்டி. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6-12 அவருடைய மணவாட்டி சபை. சபையானது கல்யாணத்துக்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்று அழைக்கப்பட்டுள்ளது. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திற்கு முன்பாகவே அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் செய்தாள் என்றும் இது சொல்லுகிறது. 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். அந்த நாட்களின் வழக்கின்படியாக ஒரு பெண் ஒரு மனிதனுக்கு மனைவியாகும்படி நியமிக்கப்பட்டிருந்தால் திருமணத்துக்கு, அதாவது விவாகத்திற்கு முன்பாகவே மனைவி என்று அழைக்கப்படுகிற வழக்கம் இருக்கிறது. உதாரணமாக மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18
லூக்கா 1:27 கிறிஸ்தவர்களாகிய நாமும் இப்பொழுதே கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கும் போது மனைவி என்று சொல்லப்படுகிறது. இப்போ 2 கொரிந்தியர் 11:2 கல்யாணம் நமக்கு பரலோகில் நடைபெறும். ஆனால் ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டி ஆகிய சபை இப்பொழுதே மனைவி என்று அழைக்கப்படுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். நிச்சயத்திலே நம்முடைய கர்த்தருக்கு மணவாட்டியாயிருப்பது உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமாக ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதம் என்றுதான் சொல்லணும். நாம் இந்த புஸ்தகத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதம் நிபந்தனை அற்றது கிடையாதுங்க, நிபந்தனை கூறியது. கர்த்தருடைய மணவாட்டியாய் இருப்பதற்கு நம்மை ஆயத்தம் செய்வது அவசியம். 19 வெளிப்படுத்தல் 7 கிறிஸ்துவின் மனைவி ஒரு கற்புள்ள கன்னியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். 2 கொரிந்தியர் 11:2 நாம் அதை வாசிக்கிறோம். நாம் நிபந்தனையின்படி செய்யாவிட்டால் நாம் மணவாட்டியாக சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டோம். கிறிஸ்துவின் மனைவிக்கு சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளை என்று சொல்லப்படுகிறது. 19:8 1 யோவான் 3:7 அங்கிகள் நீதியை செய்வதன் மூலம் பெற்றுக்கொண்டவை. அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவராய் இருக்கிறான். அப்ப நீதியை செய்வதன் மூலமே நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய கற்பனைகள் நீதி உள்ளவைகள். சங்கீதம் 119, 172 நீதியை தரித்துக் கொள்வது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு சமமானது. அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி மாத்திரம் செய்கிறவர்களாயிருந்து நம்மை பாவமற சுத்திகரித்துக் கொண்டு அவருடைய குமாரனின் மணவாட்டியா இருப்பதற்கு நம்மை ஆயத்தம் செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு நிறைய வசனங்கள் நமக்கு தெரியுங்க. நித்தியத்தில் கிறிஸ்துவின் மணவாட்டியா இருப்பதற்கான ஆசீர்வாதத்தின் முக்கியத்துவம் வெளிப்படுத்தல் 19:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தூதன் யோவானிடத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். இது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் அதே வார்த்தைகள். யோவானுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் மீண்டும் ஒரு முறை பார்க்கிறோம். இங்கு ஒரு நாளில் தம்முடைய குமாரனுடைய கல்யாண விருந்தில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தேவனே நமக்கு தருகிறார். வசனம் 9 தேவனுடைய நிபந்தனையை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக சொல்லுகிறது. தூதன் யோவானிடத்தில் இவைகளை தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று சொன்னான். இதன் விலைமதிக்க முடியாத ஆசீர்வாதங்கள் பற்றிய மிக நேர்த்தியான வார்த்தைகளை தேவனுடைய தூதன் பேசுவதை கேட்டபோது யோவான் அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தான். 19 வெளிப்படுத்தல் 10 இருக்கிறது. ஆனால் தூதன் அப்படி வணங்குவதை மறுத்து, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்தும் சாட்சியிட்ட உன் சகோதரனும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். மனிதர்கள் தேவதூதனை ஏன் வணங்கக்கூடாது என்பது 2 காரணங்கள் 19:10 கொடுக்கப்பட்டுள்ளது. 1, தூதர்கள் நம்மை போன்ற ஊழியக்காரர்கள். நம்முடைய சகோதரருக்குள்ளே இயேசுவை பற்றிய சாட்சி உள்ளது. அவர்கள் பேசின வார்த்தைகள் அவருடையதல்ல, தேவனுடையவை. தன்னுடைய சொந்த வார்த்தைகளை பேசும் தூதர்களை தேவன் சபிப்பார். கலாத்தியர் 1:8 நம்ம அதை வாசிக்கிறோம். 2வது, நாம் தேவனை மாத்திரமே வணங்க வேண்டும். வெளிப்படுத்தல் 4:10-11, 14 6-7 மற்ற வசனங்கள்லாம் நாம் பார்க்கிறோம். தூதர்கள் தேவன் அல்ல, மனிதர்கள் தேவ தூதரை காட்டிலும் அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார் என்பது சங்கீதம் 8:4-5 விவரிக்கப்படுகிறது. ஆகையால் மனிதர்களை வணங்குவது தேவனுடைய பார்வையில் சுத்தமாக ஏற்புடையது அல்ல. அப்போஸ்தலர் 10:25-26 அநேகர் தங்களுடைய முன்னோர்கள் பரிசுத்தவான்கள், மரியாள், இயேசுவின் பூமிக்குரிய தாய், தூதர்கள்,
ஜெபங்களை ஏறெடுக்கிறதாக இன்றும் கூட பழக்கத்தில் இருக்கு. இவைகள் வீணானதும் தவறானதுமாகும். பிரியமானவர்களே, இந்த முன்னுரையை நாம் தொடர்வோம். மீண்டும் கர்த்தர் வரும் வாரங்களில் இதை பற்றி நாம் பார்ப்போம். 17-18 அதிகாரமானது பாபிலோனுக்கான அழிவை குறித்து பார்த்தது. இது ஜெயிப்பவர்களுக்கான ஆசீர்வாதங்களும் இங்கே இருக்கிறது. கர்த்தர் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்து மூலமாய் காத்துக்கொள்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நன்றி சகோதரர்களே.